إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மீது செய்த மிக பெரும் ஒரு கிருபை, நம்மை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களாக முஃமின்களாக பிறக்கக்கூடிய உயர்வான ஒரு தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிந்தான். மேலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமான அருளுக்குரிய உம்மத்தில் நம் அனைவரையும் கொண்டு வந்து அருள் புரிந்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் துனியாவில் வாழ்வதற்கு அறவே ஆசைப்படாத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டது ரமலானுடைய மாதத்திற்காக ஆசைப்பட்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமதான். ரஜபு மாசத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. மேலும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய வ பல்லிக்னா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக என்பதாக துஆ கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் சலாம் என்பதாக சலாமை பரப்பிக் கொள்வார்கள். இது ஒரு புறம் இருக்க, அடுத்து அவர்கள் பேசுவதாக இருந்தால் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்ற ஒரு குர்ஆனுடைய அம்மையத்துடைய 30வது ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு சூறாவை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் நிச்சயமாக மனிதனாகிறவன் லஃபீ குஸ்ர் நஷ்டத்தில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த குர்ஆன்ல எவ்வளோ நல்ல வசனங்கள்லாம் இருக்க, இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஆகிறது முஹ்சினீன்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கும்போது ஏன் இந்த வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்ற வார்த்தையை சஹாபாக்கள் பரிமாறிக் கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த உலகில் வந்த நாம் 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், 60 வருஷம் வாழ்ந்துட்டோம், 70 வருஷம் வாழ்ந்துட்டோம். இந்த வாழ்க்கை கடந்து விட்டது. இனி எவ்வளவு காலம் நாம் வாழ போகிறோம்? நம்முடைய சென்ற காலங்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அந்த 40 வருஷமோ 50 வருஷமோ, இனி வரக்கூடிய காலம் எவ்வளவு காலம்? அந்த காலத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? இல்ல அல்லாஹ் வருத்தப்படுவதற்கான காரியங்கள் நம்மில் நடந்து நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை சிரமமாக ஆகிவிடுமா என்பதாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வார்கள். எப்படி போல உலமா பெருமக்கள் எழுதுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், சென்ற காலம் அது திரும்ப வரப்போவதில்லை, வருங்காலம் அது நம்முடைய கையில் இல்லை, இப்போது நிகழ்காலம் அது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது.
அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த மனிதன் சென்ற காலத்தை வீணாக்கி விட்டானோ அவன் நிகழ்காலத்தில் கஷ்டப்படுவான். எந்த மனிதன் நிகழ்காலத்தை வீணடித்து விட்டானோ அவன் வருங்காலத்தில் கஷ்டப்படுவான். எந்த மனிதன் வருங்காலத்தை வீணாக்கினானோ அவன் மறுமையில் கஷ்டப்படுவான் என்பதாக உலமா பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஆக இவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, துனியாவில் வந்த நீங்கள் உங்களுடைய நேரங்களை எப்படி செலவு செய்கிறீர்கள். இன்னைக்கு மேராஜோட இரவு, நான் மேராஜ் கூட பேசுறேன். ஏன்னா இந்த பள்ளியில் எல்லாத்தையும் இப்போ மேராஜ் பயன் தான் செய்வாங்க. இப்போ நாம ஏன் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் மௌத்து என்பது 70 வயசு 80 வயசுக்கு மேலே வந்த மௌத்து இப்போ ரொம்ப சமீபத்தை திடீர் மரணங்கள் வருது. யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு செய்தி தெரியுமா அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கு. உள்ள செய்தி ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டால் நமக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அப்படி கேட்கும்போது யாரும் இறந்துட்டாங்களா செய்தி நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் குர்ஆன்ல அவங்க பேர்ல ஒரு சூறாவே இருக்கு. அவங்க தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, தன்னுடைய மகனை பார்த்து நீ தொழுவுன்னு சொல்றாங்க. இது என்னங்க, ஒரு தகப்ப தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஏம்பா தொழுவோப்போன்னு சொல்றாரு. இது நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டோம். ஆனால் லுக்மானுல் ஹக்கீம் தன்னுடைய மகனை பார்த்து யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ அகிமி ஸலாத்த, நீ தொழுகை நிறைவேற்றுன்னு சொல்றாங்க. இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து நீ தொழுவு என்று சொல்வதை அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட லுக்மானுல் ஹக்கீம் சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, இன்ன துன்யா கலீலுன், நிச்சயமாக இந்த உலகத்துடைய வயசு ரொம்ப கம்மியானது. எத்தனை பேர்? 8000 வந்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. இது ஹதீஸ் ஆதாரமா இருக்கு. லுக்மானுல் ஹக்கீம் 8000 நபிமார்களோடு தொடர்பில் இருந்தவங்க, சொஹபத்தில் இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, இன்ன துன்யா கலீலுன், நிச்சயமாக இந்த துன்யா இருக்கே ரொம்ப சொற்பமானது. வா உம்ருக ஃபீஹா, அந்த துன்யால வாழ வந்த உன்னுடைய வயசு எவ்வளவு தெரியுமா? கலீலும் மினல் கலீல், ரொம்ப ரொம்ப குறைவானது. ஆதம் நபியை சாப்பிடுச்சு துன்யா. ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் நபிமார்கள், பாவமே செய்யாதவர்கள். இவர்கள் அனைவரையும் பூமி தன்னுள் வாங்கி கொண்டது. இந்த பூமி ஹத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இந்த பூமி வாங்கிடுச்சு. வ உமருக ஃபீஹா, இந்த துனியால உன்னுடைய வயசு தெரியுமா? கலீலும் மினல் கலீல், மிகவும் குறைவான வயசு தான். அப்புறம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இனிமேல் நீ வார போல வாழ்க்கை இருக்க, அது அதை விட ரொம்ப குறைவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சம் உண்ட ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக செலவழிக்காதீர்கள். சொர்க்கத்திற்கு போயாச்சு. நபியோட ஹதீஸ் சொல்கிறேன், நேரம் சுருக்கமாக இருக்கு. சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்தை சொர்க்கவாசிகள்லாம் மீட் பண்ணும்போது ஒரு சில பேருடைய முகங்கள்லாம் வாடி போயிருக்கும். இப்போ சொர்க்கத்துக்கு போன பிறகு வேறு என்னங்க வேணும்? நரகத்தை விட்டு தப்பிச்சாலே பெரிய விஷயம். நரகத்தை விட்டு தப்பிப்பதே பெரிய விஷயம். சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்பிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்துக்கு உள்ள போன பிறகும் சொர்க்கவாதிகள் கவலைப்படுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கவலை? இல்லா சாஅதம் மர்ரதன் லம் யذ்குரில்லாஹ், துனியாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தொழுதோம், நோன்பு வச்சோம், குர்ஆன் ஓதுனோம், எல்லாம் செஞ்சோம். அதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். பாவம் செய்யாமல் இருந்தோம், சொர்க்கத்தை கொடுத்துட்டான். செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். தர்மத்தை அல்லாஹ் கபூல் பண்ணிக்கிட்டான். செஞ்ச ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் பண்ணிக்கிட்டான். என்ன தொழுதாலும் இபாதத் செஞ்சாலும் தப்புன்னு நடந்துச்சு. பல பேர் தப்பாக பேசிட்டோம். புறம் பேசுறது நமக்கு மதர் டங் மாதிரி, தமிழ் பாஷை அரபி பாஷை மாதிரி புறம் பேசுவது என்பது நம்முடைய மதர் டங், தாய் பாஷை மாதிரி. இப்படி எவ்வளோ பேர் நாம் புறம் பேசியிருக்கிறோம். இவ்வளோலாம் பேசியும் அல்லாஹ் தஆலா ஏதோ அவங்களுடைய கிருபையின் காரணமாக நம்மை மன்னித்து சொர்க்கத்தில் உள்ள அனுப்பிச்சிட்டான். உள்ள போயாச்சு. உள்ள போன பிறகு சொர்க்கவாசி கவலைப்படுறாங்க.
முகம் வாடி இருக்கு. ஏன் வாடி இருக்கு? இல்லா சாஅதம், ஒரு சில வினாடிகளுக்காக. உலகத்தில் வாழும்போது எவ்வளோ அமல் செய்தாலும் கூட பல நேரங்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் நாம் விட்டு விட்டோமே, அதை நினைத்து சொர்க்கத்தில் போய் சொர்க்கவாசி கவலைப்படுவாங்க. அப்போ துனியால அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். நீங்க பாருங்க, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி ஒரு தீர்க்க தரிசி, ஒரு வழிகாட்டி வாழ்ந்தது 23 வருஷம். மொத்தம் 63 வருஷம். நுபுவத்து 40 வயசுல, பாக்கி 23. 23ல 13 வருஷம் மக்கால, பாக்கி 10 வருஷம் மதீனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையில் எங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க? நீங்க சொல்லுங்க. ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது அவங்க வாழ்க்கை இருந்துச்சா? இன்னைக்கு நமக்கு எக்ஸஸ், அதிகப்படியான ஷர்ட் இருக்கு, பேண்ட் இருக்கு, ஜுப்பா இருக்கு, வேட்டி இருக்கு, அதிகப்படியான வாகனங்கள் இருக்கு, நமக்கு அதிகப்படியான வாகனங்கள் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தருக்கும் 2 செருப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் 2 செருப்பு 3 செருப்பு நிறைய பேர் வச்சிருப்பாங்க, இருக்கு. சில பேரோட வாகனங்கள் அதிகமாக இருக்கும். நபியுடைய வாழ்க்கையில எக்ஸஸ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. காலி கம்பளி ஏக் சட்டாயி ஏகி தௌலத் ஆப்புக்கு. நபி அவர்கள் இறந்து போகும்போது காலி கம்பளி, ஒரே ஒரு கம்பளி, குளிருக்கு போத்துற ஒரு கம்பளி, ஏக் சட்டாய், இந்த பாய், இதான் நபியோட சொத்து. நபி இந்த உலகத்துக்கு போகும்போது நபியோட சொத்து என்னங்க? காலி கம்பளி ஏக் சட்டாய், ஒரு பாயும் ஒரு கம்பளி, தலைகாணி கூட இல்லை நபிக்கு. அவங்க போயிட்டாங்க. அவங்க ஏ டு ஜெட். நீங்க சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் பாஸ் பண்ணதாக, எங்கேயாச்சும் டைம் பாஸ் பண்ணதாக நீங்க உங்க உலமா கிட்ட போய் கேளுங்க. உங்களுடைய நீங்க பார்க்குற எந்த கிதாப் நபி டைம் பாஸ் பண்ணாங்க, ஜாலியா டைம் பாஸ் பண்ணாங்கன்னு நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஒன்று அல்லாஹ்வுடைய இபாதத், இன்னொன்று மனைவி மக்களுக்கு வஜீபனம், இன்னொன்று சஹாபாக்களுக்கு தீனி தாவத், ஏழாய கலிமத்துல்லா, இன்னொரு பக்கம் போர். எப்போ யார் போர் செய்வாங்க தெரியாது. சரி, இது ஒரு பக்கம் விடுங்க. போர்ல ஷஹீதா போன விதவைகள் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை ஷஹீதா போயிட்டாரு, பொண்ணு விதவையா நிற்குது. யார் பதில் சொல்லுவா? போனவர் 2 புள்ளைய விட்டு போயிட்டாரு, யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு நம்ம முகலின் அர்த்தமா இருக்க செய்யுது. எத்தனையோ பேர் ஏழை கொப்பரையும் மௌத்தா போயிடறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நபிக்கு அப்படி கிடையாது. அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். போருக்காக போனவங்க உயிரை கொடுத்துட்டாங்க, அவங்க புள்ள எத்தியமா நிக்குது. அந்த பிள்ளைக்கு யார் சோறு கொடுப்பா? அது நபியோட சிம்மா, நபியோட பொறுப்பு அது. இப்படி நபியோட வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ரெஸ்ட் என்பதற்கு இடமே கிடையாது. இன்னலக பின்னஹாரி சபஅன் தபீலா, சீனு பே அலிஃப், சபஅன். சபஅன் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிப்பது அர்த்தம். நீச்சல் அடிப்பது அப்படின்னு டிக்ஷனரியில் போடுவாங்க, குர்ஆன் தஃப்சீரில். நபியே வ இன்னக பின்னஹாரி சபஅன் தபீலா, நீங்கள் பகல்ல நீச்சல் அடிக்கணும்னு சொல்றான் நபியை. நபி வாழ்ந்த ஊர்ல ஆறு கிடையாது, குளம் கிடையாது, நீச்சல் அடிங்க சொல்றான். அதுக்கு தஃப்சீர் என்ன சொல்றான் தெரியுமா? தஃப்சீர், கடலில் விழுந்தவன், ஆற்றில் விழுந்தவன் கை கால் அசைக்கவில்லை என்று சொன்னால் முங்கி விடுவான். நபியே, உங்களை அனுப்பியது தீன் தாவத்துக்காக அனுப்பியிருக்கின்றேன். நீங்கள் இடைவிடாம தீன் தாவத் கொடுத்து கொண்டே இருங்கள், ஆட்டம் கொடுத்து கொண்டே இருங்கள். அப்படின்னா அர்த்தம் தாவத்தை கொடுத்துட்டே இருங்க, அல்லாஹ் கூப்பிட்டுட்டே இருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹு அக்பர், ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா, குர்ஆன் ஆயத்து உங்க ஹஜரத் முன்னாடி தான் இருக்கிறாங்க, நீங்க அவங்ககிட்ட கூட கேளுங்க. ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், உங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நபிக்கு என்ன வேலை சொல்லுங்க? நபி கிஷ்கிந்தா போனாங்க, அந்த மாதிரி அந்த ஊரில் ஏதாவது இப்போ புரூஜ் கலிஃபா பெருசாக நிற்குது, அங்கே டைம் பாஸுக்காக போனாங்க. பாய் 5 நாள் ஆஃபீஸ், பாய் 2 நாள் லீவு, மனைவி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவான். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? ஏதாவது சாருக்கு ஃபஸ்ட்டு அட்டாக், மைல் அட்டாக் வந்துருச்சு, அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். இப்படி எங்கேயாச்சும் வரலாறுல நபி ரெஸ்ட் எடுத்தாங்க, நபி ரெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க, நபி பார்க்க முடியாது. அப்படி எங்கே நீ வரலாறுல பார்க்க முடியாது. நபிக்கு ரெஸ்டே கிடையாது. அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஃபரக்த, உங்களுடைய வேலை முடிந்து விட்டால்,
ஃபன்சப் வைலா ரப்பிக ஃபர்கப், ரப்புக்காக நேரத்தை ஒதுக்குங்கன்றான். நபி வாழ்நாள் முழுக்க செய்த அமல் எல்லாமே ரப்புக்காக தான். இருந்தாலும் கூட என்ன தூங்கி இருப்பாங்க, குமின் லைல இல்லா கலீலா, நபியே கொஞ்ச நேரம் தூங்குங்கறான். நபியை பார்த்து முழுக்க முழுக்க A to Z இந்த தீனுக்காக ஒவ்வொரு மூச்சையும் தன்னுடைய ஒவ்வொரு ஹரகாத் ஒவ்வொரு அசைவுகளையும் செலவு செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகானை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எனக்காக நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, நபி எங்கேயாச்சும் அல்லாஹ்வை மறந்தாங்களா? ஒருத்தர் பீச்சுக்கு போறான், பீச் மண் இருக்குல்ல, மண் பெருசா இருக்கு, கடல் பரப்பு பெருசா இருக்கு. நம்ம போன உடனே என்ன செய்வோம், எல்லாருமே மண்ணில் கை வைப்போம், இல்லை மண்ணில் ஒரு கோடு போடுவோம். இந்த மண்ணில் ஒரு கோடு போட்டா பார்த்தீங்களா, இதனால யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பீச்சில் வந்தவங்க நஷ்டம் இருக்கா? நஷ்டம் இல்லை. ஆனால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தானே அவங்கள பார்த்து கேள்வி கேட்பான், நான் என்னுடைய சக்தியை நீ எப்படி தப்பா யூஸ் பண்ண கேட்பான். ஒவ்வொரு வக்து உணவு சாப்பிடும் போதும் என்ன நீத்தை சாப்பிடணும், நான் ஏற்கனவே மீடியாவில் பேசியிருக்கிறேன். டெய்லி நம்ம காலைல சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், சரிதான். அந்த ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அம்மா பி நிஅமத் ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்திற்காக கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். நபி கடுமையான பசி, கடுமையான வெயில், வீட்டை விட்டு வெளியே வராங்க. அங்கே கொஞ்சம் அப்படி பள்ளியாசல்ல ஆராம்சனது கொஞ்சம் அப்படி அமைதியாக இந்த பசியின் காரணமாக அதனுடைய மயக்கத்தின் காரணமாக உட்காடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் வராங்க. கேட்குறாங்க, என்ன அபூபக்கர் இந்த கடுமையான வெயிலில் ஏன் வந்தீங்கன்னு? கடுமையான பசி, வீட்டில் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கவும் முடியல, அதனால் வெளியே ஒரு சேஞ்ச் ஆஃப்காக வெளியே வந்தேன். நபி சொல்கிறாங்க, நான் அதுக்காக தான் வந்தேன், பசி, வீட்டில் ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் வெளியே வந்தேன். கொஞ்ச நேரத்தில் உமர் நாயகம் வந்தாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. ஒரு சஹாபி வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா அந்த சஹாபி உணவு வைக்கிறாங்க. என்னமோ அவங்க வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வைக்கிறாங்க. அதை வச்ச உடனே அந்த முதல் ரொட்டி, நீங்கள் அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, முதல் ரொட்டி எடுத்து ஒரு பீஸ் கறி வைக்கிறாங்க. வச்சு அந்த சஹாபி கையில் கொடுத்து, இது என்னுடைய மகள் ஃபாத்திமா இல்லாட போய் கொடுங்கன்னாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னாங்க. இது சஹாபாக்குடைய நிலைமை. இந்த 2 நாள் பசித்திருந்து வீட்டில் இருக்க முடியாம ரொம்ப கேராகி வெளியே வந்த பிறகு ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாடை சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்றாங்க, யா அபூபக்கர் வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இந்த நியமத்திற்காக நாளைக்கு நீங்கள் அல்லாஹ்வின் சமூகத்தில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு எக்ஸஸ், ஒருத்தருக்கு ட்ரெஸ் எக்ஸஸ், செருப்பு எக்ஸஸ், எல்லாம் 2, 3, 4 எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஆயத்தை எப்படி காட்டுற கேள்வி இருக்கு. ஆனால் இந்த கேள்வியோடு நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நியமத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இந்த செருப்பு இல்லாத ஏழை கொண்டு போய் ஒரு செருப்பை கொடுக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி தஃப்சீரில் குர்ஆனில் சொல்கிறாங்க, அழகாக வாழ்ந்தார்கள், அரசராக வாழ்ந்தார்கள். எப்போது உணவு சாப்பிட்டாலும் அவங்களுடைய மினிஸ்டர் மந்திரி அப்படி குதிரை போய் சர்ச் பண்ணிட்டு 10 ஏழையை கூட்டு வருவார். நல்லா கவனிச்சிங்க, ஒரு வேளை உணவு சாப்பிடுவதாக இருந்தால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 10 மிஸ்கீனை கூட்டு வந்து உட்கார வச்சு 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுத்ததற்கு பின்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுவாங்க. ஒரு ஆடை அணிவதாக இருந்தால் 10 மிஸ்கீன்களுக்கு ஆடையை கொடுத்துட்டு தான் அவங்க ஆடை அணிவார்கள். அப்படிப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் விட்டு வைக்கல. இவ்வளவு நன்றி செலுத்திய அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை கூட அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொண்டு அல்லாஹ் தஆலா செதுக்கி விட்டான். இது குர்ஆனுடைய வரலாறு. மனைவி உட்பட சொத்துக்கள் அழிக்கப்பட்டது, விவசாயிகள் எரிக்கப்பட்டது, வாகனங்கள் செத்து விட்டன. கடைசியாக
சபூர் செய்து அல்லாஹ் மீது கடுகளவு கூட இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்பதாக அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை திருப்பி சபூர் செய்து உள்ளே அமர்ந்தார்கள். எல்லோரும் மருத்துவம் தேடி இந்த ஊருக்கு போலாமா, அந்த ஊர்ல போனா அங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் அது ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட், காவேரிக்கு போங்க இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஆஞ்சியோக்கு ஸ்பெஷலிஸ்ட் என்பதாக மருத்துவரை தேடி மருத்துவமனையை தேடி செல்வார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்றான், உர்குல் பி ரிஜ்லிக் யா அய்யூப், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே உங்க காலை கீழே அடிங்க. உர்குல் பி ரிஜ்லிக் ஹாதா முகதசினும் பாரிதும் வஷரா, உங்க காலுக்குள்ள ஒரு தண்ணி வரும், அந்த தண்ணியை நீங்க குடிங்க, அது நீங்க குளிங்க, உங்க மேல இருக்க நோய் ஷிஃபா ஆகிடும். காரணம் என்ன? அல்லாஹ்வை மறக்கவில்லை. அவங்க காலுக்கிலே அல்லாஹ் ஷிஃபா வச்சா குர்ஆன் ஆயத்து சொல்லுது. நாம் இன்று வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்து வாழ்றோம். இனி எவ்வளவு காலம் வாழ போறோம் நமக்கு தெரியல. நோய்கள் கடல் அலையை போல படையெடுத்து வருகிறது. கடல் அலையை போல படையெடுத்து வருது. இனி எப்படி நாம வாழ போறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நாம சென்ற காலம் அது போயிடுச்சு, அது இனி வரப்போதில்லை. இனி வரக்கூடிய காலம் அது எவ்வளவு நமக்கு தெரியல. அந்த இருக்கிற காலத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய ஜிக்ரில், அல்லாஹ்வுடைய நபியுடைய செலவாத்தில் நம்முடைய நேரங்கள் செல்ல வேண்டும். அப்படி நேரங்களை செலவு செய்வது நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும். இப்போ நமக்கு பக்கத்தான் கபர் இருக்குது, நம்ம சும்மா போக பார்த்துட்டு போகிறோம். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜின்னூரை நபியுடைய 2 மகளை நிக்கா செய்தவர்கள். நபி சொன்னாங்க, உஸ்மான் நாயத்தை பார்த்து சொன்னாங்க, எனக்கு 100 பெண் பிள்ளை இருந்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் உஸ்மானுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உஸ்மான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு கபர்ஸ்தானை கடந்து சென்றால் அவ்வளவு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, தாடி நனையும் அளவு அழுவார்கள். இன்னைக்கு நம்மால கபரில் அடக்கம் பண்ணுறாங்க, இங்கே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பையனுக்கு விசா வந்துருச்சா, எப்போ போகிறாங்க அப்படி, ஏற்கனவே ஒருத்தர் விசா வாங்கி போயிட்டான், இங்கே என்ன பண்ணுறீங்க, உன் பையன் எப்போ ஃபாரின் போகிறான்னு பேசிட்டு இருக்கிறேன். யோசிச்சுப்பேன், பொண்ணுக்கு எப்போ கல்யாணம், அது பேச இடமா? அது மார்க்க சட்டப்படி கபர்ஸ்தானை சாப்பிடக்கூடாது. மார்க்க சட்டப்படி கபர்ஸ்தானை சாப்பிடக்கூடாது. கபரை நீங்க நுழைஞ்சா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் இந்த வார்த்தை சொல்லிட்டு உள்ள போகணும். உள்ள போன பிறகு என்ன அமல் செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், யா அல்லாஹ் இந்த கபராளியுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு. இதுதான் நீங்க சொல்றமே தவிர்த்து கபர்ஸ்தானுக்கு வந்த பிறகு நம்முடைய வீட்டு செய்தியோ நம்முடைய குடும்ப செய்தியெல்லாம் அங்கே பேசக்கூடாது. சில பேர் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போய் கபர்ஸ்தான் இந்த வாட்டி எப்படி எலெக்ஷன் யார் யார் கூட்டணி வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல கவனிச்சிங்க, நம்மக்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது அல்லாஹ் பற்றி பேசுறதில்லை. ஆனால் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் அரசியலை பற்றி பேசுவோம். நல்லா கவனிச்சிங்க, நான் பையனை முடிச்சிடுறேன். பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க, 6 பேசுவாங்க. இல்லை இவர் கூட்டணி சரி வராது, அவரு இது தேராதுங்க, இந்த கட்சி தேராதுங்க, அப்படி பேசி 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 1 மணி நேரம் ஆகிடும், 1.5 மணி நேரம் ஆகிடும். பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி சொல்லுவாங்க, நமக்கு எதுக்குப்பா ஊர் பேச்சு கொடுப்பா, ஏன்னா 1.5 மணி நேரம் நீ பேசிட்ட, ஏற்கனவே கட்சியை பற்றி அரசியலை பற்றி 1.5 மணி நேரம் நீ பேசிட்ட, எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு நமக்கு எதுக்குப்பா ஊர் பேச்சுங்கிற, 1.5 மணி நேரம் போயிடுச்சு. இந்த பேச்சுக்காக நீ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.